முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தூபா லிஷாம், ஷாமுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, இதை கேட்ட சஹாபாக்கள், எதற்காக வேண்டி யா ரசூலல்லாஹ் ஷாமுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? லிஅன்ன மலாயிகத்துர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய மலாயிகா என்றும் நபி அவர்கள் சொல்லவில்லை, இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய மலாயிகாமார்கள் என்று சொன்னார்கள். இரக்கமான அந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் பாசிதத்துன் அஜ்னிஹதஹா அலைஹா, அந்த ஷாமுடைய பூமிக்கு மேலால் தங்களுடைய இறக்கைகளை விரித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதனால தான் நான் ஷாமுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் என்று சொன்னேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதே போல முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா வ இன்னல் ஈமான ஹீன தகஉல் ஃபிதன், உலகத்திலே அதிகமாக குழப்பங்கள் ஏற்படும் பொழுது ஈமான் எங்கு இருக்கும் தெரியுமா? பிஷாம், ஷாமில் தான் இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள். கடைசி காலத்தில் ஈமான் உள்ளவர்கள், இறை விசுவாசிகள் இருக்கக்கூடிய இடம் இந்த ஷாம் என்று தான் சொன்னார்கள். புகாரியுடைய ரிவாயத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஷாமினா, யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்கத் செய்து விடுவாயாக, எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்கத் செய்து விடுவாயாக, எங்களுடைய ஷாமுக்கு நீ பரக்கத் செய்து விடுவாயாக என்று கூறினார்கள்.